بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب السلام عليكم ورحمة الله وبركاته. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்க விஷயங்களை அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். சமரசமில்லா சத்திய கொள்கை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தரப்பட்டதனுடைய மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயம் தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு கொள்கை என்பது ஒரு முக்கியமான அளவுகோலை அடிப்படையாக வைத்து கடைபிடிக்கக்கூடியது. அது என்ன அளவுகோல் என்று சொன்னால், இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவு பெறுவது கிடையாது. நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழமான நம்பிக்கை தான் இஸ்லாமிய கொள்கையினுடைய அடிப்படை. மற்றவர்கள் நம்பக்கூடிய நம்பிக்கைக்கும் ஈமான்தாரிகள் நம்பக்கூடிய நம்பிக்கைக்கும் இது முக்கிய அளவுகோலாக இஸ்லாமிய மார்க்கத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த மறுமை சிந்தனையினுடைய ஆழமான கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்திலே உதிக்கக்கூடிய நிலையில் நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் பிடிப்புள்ளவர்களாக, சரியானவர்களாக, இறைவன் எதை எதிர்பார்க்கிறானோ அதை முறையாக செய்யக்கூடியவர்களாக நாம் ஆவோம். அதே நேரத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் பிடிப்பு எப்போது தளர்வு அடையும் என்று சொன்னால், முக்கியமாக மறுமையினுடைய சிந்தனை குறைவாக இருந்தால், இறைவனை பற்றிய பயம் கம்மியாக இருந்தால், நம்முடைய கொள்கையில் சமரசமும் பலகீனமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய சில அடிப்படையான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தோம் என்று சொன்னால், அது நம்முடைய கொள்கையில் யாருக்கும் எவருக்கும் எந்த நிலையிலும் எந்த விதமான சமரசமும் செய்யாத ஒரு உடன்பாட்டு நிலையில் நாம் இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானக்கும் வ அஜ்வாஜிக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலு இக்தரப்துகா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியிலே, நபியே நீங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, உங்களுடைய பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நஷ்டத்திற்கு அஞ்சுகின்ற வியாபாரமும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி ரசூலி வ ஜிஹாதி ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, அவன் மார்க்கத்தில் செல்வதை விட உங்களுக்கு அதிக விருப்பமுடையதாக ஆகிவிட்டால்
ஃபதரப்பசு, நீங்கள் எதிர்பாருங்கள், ஹத்தா யஹ்தி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை காத்திருங்கள், குற்றம் புரியும் கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், மனிதர்களுடைய பலகீனம், மனிதர்கள் எந்த இடத்திலே எந்த நிலையிலே வீழ்வார்களோ அந்த வீழ்ச்சியை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவான முறையிலே பிரகடனப்படுத்துகிறான். ஏன்னா மனித சமுதாயம் மெயினா விழுகிறது என்னன்னு சொன்னால், குடும்ப உறவு முறைகள்ல விழுந்துருவாங்க. யாரும் 1000 கொள்கையை பேசுவாங்க, வாயிலேயே கொள்கை பேசக்கூடியவர்கள், கொள்கை சத்தியம் இதுதான் தெரியக்கூடியவர்கள், அந்த சத்தியத்திலே முறையாக சரியாக ஒழுங்காக நிற்கக்கூடிய நிலை என்பது அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக திணிப்பதை நகட்டுவது என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய குடும்பம் நிற்கும். கொள்கையை பிசங்கக்கூடிய நிலை இருக்கும். உங்களுடைய மனைவிகளிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரி இருக்கிறார்கள். எதிரி வேற எங்கேயும் கிடையாது, குடும்பத்திலேயே, குடும்ப உறவிலேயே, குடும்ப சொந்த பந்தங்களிலேயே உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். உங்களுடைய கொள்கையை, உங்களுடைய சத்தியத்தை, உங்களுடைய மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்கள் உங்கள் உறவினர்கள் தான் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இருக்கா இல்லையா? நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? பார்க்கிறான், கொள்கை சரிதான், சத்திய கொள்கைதான், உண்மைதான், இது சரியான மார்க்கம் தான், இது மறுமைக்கு கொண்டு போகக்கூடிய வழிமுறை தான், இதன்படி நடந்தால் நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்திற்கு நாம போக முடியும் தான், அல்லாஹ்வுடைய ஹராம் ஹலால் இதுதான் என்று தெளிவாக தெரியக்கூடிய நாம் அப்படியே போனா மாமா சொல்லிட்டான், எங்க மச்சி சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்யறது, எங்க உறவுக்காரங்க சொல்லிட்டாங்க, என்ன செய்யறது, எங்க மாமி வீட்டில் கூட்டிட்டு போயிட்டாங்க, நான் என்ன செய்யறது, எங்க மச்சி கல்யாணத்துக்கு அழைச்சிட்டாங்க, என்ன செய்யறது, எங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க உறவுகளை விட்டு கொடுக்க முடியுமா? விட்டா அப்புறம் நாளைக்கு வருமா? சொந்தங்கள் எவ்வளவு முக்கியமானது. எக்ஸ்ட்ரா ஒரு மீட்டிங் வேற. என்ன மீட்டிங்? ரசூலுல்லாஹ் சொல்லலையா இன்னும் சொந்தங்களை பேணணும்னு சொல்லலையா, உறவுக்காரர்களை அனுசரித்து வாழணும்னு சொல்லலையா? அதனால சொந்த பந்தங்களை பேணுவதற்கு நீங்க தடைக்கற்களாக இருக்கிறாங்க என்று சொல்லி கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, கொள்கையை ஃபாலோ பண்ணவர்கள் இடத்துல போய் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எதுக்கு எதை ஒப்பிடுறோம், எந்த செய்திக்கு எதை சொல்றோம்? இப்படிதான் இஸ்லாம் சொல்லுதா? கிடையாது. அழகான முறையிலே தெளிவான வழிகாட்டுதலோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை நம்முடைய கவனத்தில் எடுத்து பார்க்கணும். என்ன செய்தி? அருமையான செய்தி தான். இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் நபியே அவர்களை என்னுடைய உற்ற தோழராக நான் தேர்வு செஞ்சு கொண்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி. யார சொல்றான்? அல்லாஹ் ஆழம், பூமி, சூரியன், சந்திரன், நீர், நெருப்பு, காற்று அனைத்து வஸ்துகளையும் படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் நபிய என்னுடைய உச்ச தோழராக நான் தேர்வு செய்து கொண்டேன். ஏன் சொன்னா, என்ன காரணத்துக்கு சொன்னா, ஒரு மனிதரை, ஒரு சாதாரண சாமானிய மனிதரை இப்படி ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்து, சாதாரண அந்தஸ்து கிடையாது, அதாவது படைப்பினங்களிலேயே சிறந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகத்துவமும் அந்த அளவுக்கு பெரிய கண்ணியமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் கொடுத்தாங்களா? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? சும்மா குர்பானி பெருநாள் வந்து விட்டால் உங்க வீட்டில் எத்தனை ஆடு, உங்க வீட்டில் எத்தனை மாடு, நீ ஒட்டகத்தில் குர்பானி சேர்றியா, நீ அதில் சேர்றியா, இதில் சேர்றியா, ட்ரெஸ் எடுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்குறோம், மற்ற விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நின்றார்களோ, எந்த நிலையில் உறுதியாக நின்று காட்டினார்களோ அந்த நிலை நம்மகிட்ட இருக்குதா? கிடையாது. மக்கள் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் ஒண்ணுதான், 10ஓட 11 அத்தோட இதை ஒண்ணுன்னு சொல்லி கொள்கையில, இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சால் தெரிஞ்ச விஷயத்தில் தெளிவான உறுதியோடு நிற்க வேண்டும். அதுதான் கொள்கை, தௌஹீத் கொள்கை, ஏகத்துவ கொள்கைன்னு சொன்னால் சமரசமே பண்ணக்கூடாது.
என்ன சமரசம் பண்ற? அல்லாஹ்வுடைய விஷயத்திலையா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலையா, மறுமையினுடைய விஷயத்திலையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில நிக்க வச்சு விசாரணைக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய நாள்ல உங்க அப்பா வருவாரா? உங்க அம்மா வந்து பதில் சொல்லுவாங்களா? உங்க சொந்த பந்தங்கள் வந்து நிக்குமா? உங்க மச்சி மாமிகள்லாம் வந்து உதவி செய்வார்களா? இந்த உலகத்திலேயே ஒரு லிமிட் தான். நல்ல விளையுங்க. வைத்த வழியில் நின்னால மாமியோ மச்சியோ சொந்தக்காரங்களோ வாப்பாவோ உம்மாவோ அத்தாவோ யார் வந்து வைத்த வழியை சுமக்க முடியுமா? தலைவலியை சுமக்க முடியுமா? மற்ற காரியங்களை சுமக்க முடியுமா? ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்ப்பாங்க, சுமக்க முடியாது. இந்த உலகத்திலையும் நாளை மறுமையில் என்னன்னு சொன்னால், பெற்றெடுத்த தாய் ஓடுவான், பிள்ளைகள் வந்து ஓடும், யாருக்கும் வந்து உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மகத்தான நாளில் உறவுக்கு வேலை இருக்குதா? சொந்தத்துக்கு வேலை இருக்குதா? சொந்த பந்தங்கள் வந்து உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், பேரமோ நட்போ பரிந்துரையோ இல்லாத நாள் வருவதற்கு முன்னால். அருமையான அற்புதமான வார்த்தையை தூக்கி போடுறான். எப்படி சொல்றான்? பேரத்துக்கு வேலை இல்லை, நட்புக்கு வேலை இல்லை, பரிந்துரைக்கு வேலை இல்லை, எந்த விதமான நட்போ பேரமோ இல்லாத நாள் வருவதற்கு முன்னால் நல்வழியில செலவிட்டுக்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய விசாரணையினால மறுப்பவனுக்கு பூமி முழுவதும் தங்கம் இருந்து அந்த தங்கம் அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் அதை ஈடாக கொடுத்தாலும் அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. 2 மடங்கு இருந்தாலும் சரியேங்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எது தியாக சீலராக உருவாக்கியது? எப்படி வந்து உருவாக்க? அவங்களுக்கு ஆசை பாசம் இல்லையா? அவங்களுக்கு சொந்த பந்தங்க இல்லையா? இருந்தாங்க. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்கிறான். தந்தை இடத்துல போய் சொல்றாங்க, தந்தையே எதையும் வந்து பார்க்காத, எதையும் கேட்காத, எதையும் பிடிக்காத, எந்த விதமான சக்தியும் ஆற்றலும் இல்லாத ஒரு இதை போய் வணங்குறீங்களே, அல்லாஹ் அளவற்ற அருளாளனை வணங்க மாட்டீர்களா என்று சொல்லும் போது அவர் தந்தை என்ன சொன்னாங்க? இப்ராஹிமே, இந்த வழியை விட்டு நீ ஒதுங்கிரு, இந்த நிலையில் இருந்து நகன்று, உன்னை கல்லால் எரிஞ்சு நான் கொண்டு விடுவேன். எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. உன்னை வந்து கல்லால் எரிஞ்சு கொண்டு போடுவேன், ஓடிரு, என்னை விட்டு ரொம்ப தூரம் ஓடி. யாரு? தகப்பனார். நம்ம இதுல வந்து இந்த கொள்கையில வளைஞ்சு கொடுக்குறானே, தகப்பனார் தாயார்ட்டெல்லாம் பெரிய ஃபைட்டு பண்ணுவான். மாமியார் வீட்டில் போய் புதக்கடீர்னு விழுந்துருவான், பார்க்குறமா இல்லையா? மச்சி வீட்டில் போய் தமால் விழுந்துருவான். ஏண்டா உன் தகப்பன்ட்ட ஃபைட் பண்ணிய, உன் தாய் இடத்துல ஃபைட் பண்ணிய, மச்சி உன் கொழுந்தியா கல்யாணத்தில் போட்டு எப்படிடா கலந்துக்கிட்ட, அவ்வளோதான், அதில் முடிஞ்சு போச்சு. பார்க்குறமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியா? எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் தெளிவான பிரிவு ஏற்பட்டு விட்டது. நீங்க வேற, நான் வேறதான். உன் கொள்கை வேற, என் கொள்கை வேறதான். பிறந்து உங்ககிட்ட பிறந்துட்டா எங்க தகப்பன ஆயிட முடியுமா? நான் பெத்த எடுத்துட்டா பிள்ளைய ஆயிட முடியுமா? நான் வளர்த்துட்டா என் வளர்ப்பு பிள்ளைய ஆயிட முடியுமா? சத்திய கொள்கையில் என்றைக்கு என் கொள்கையோடு உன் கொள்கை ஒட்டி போகுதோ அப்பதான் உறவுன்னு சொல்லி தெளிவான முறையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டிக்ளேர் பண்ணி சொல்றாங்க. அந்த வழியில் வந்த நம்மை பற்றி அல்லாஹ் சொல்றான், எவன் தன்னை அறிவியலியாக ஆக்கி கொண்டானோ அவனை தவிர வேற யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும்னு கேட்கிறான். தன்னை முட்டாளா, மடையர்களா, அறிவியினர்களா, பலகீனர்களா, என் மகனை பார்த்தீங்களா, என் மகளை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவான். இவன் சொன்னா கூட என்ன சொல்லுவான்? எதையாச்சும் கப்சா, கதை கப்சாக்களை விடுவான். என்னன்னு? மனுநீதி சோழன் ஒருத்தன் இருந்தான். என்னடா மனுநீதி சோழன் என்ன செஞ்சாரு? அந்த மனுநீதி சோழனுடைய சிலையை தான் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறாங்க. நீதிக்கு பரிபாலமாக நடந்தார். சரி, நீதிக்கு பரிபாலமாக நடந்தார், என்ன பெரிய நீதிக்கு பரிபாலமாக நடந்தாருன்னா, அது வந்து அவர் வந்து மகன் வந்து போகும்போது, வேட்டைக்கு போகும்போது, ஏதோ வெளில போகும்போது அவருடைய தேருக்கு கீழே வந்து ஒரு பசுமாட்டினுடைய குட்டி வந்து நசுங்கிடுச்சு. தெரியாமல் நசுங்கிடுச்சு, வேணும் அவர் நசுக்கலை. உடனே பசுமாடு வந்து என்ன செஞ்சுச்சான்? மணி அடிச்சுதான், டான் 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 அடிச்சிருக்கு. உடனே மனுநீதி சோழனுக்கு, என்னடா யாரா இது, நீதி விலங்கணுமே, வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். எல்லாரும் வந்தோடனே பசுமாடு என்ன மேட்ருன்னு பசுமாட்டை கேட்டுக்கிற, பசுமாடு சொல்லி இருக்குது. அது பாருங்க, ஒரு நீதிக்கு கூட உண்மையான கதையை சொல்ல முடியல பாருங்க. உடனே பசுமாடு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த அறிவாளி தான் மகனை படுக்க வச்சு அவர் மேலே வந்து ஏற்றிருக்கிறார். எதை?
அதே தேரை விட்டு ஏற்றி ஆளை காலி பண்ணிட்டார். இதான் பார்த்தீங்களா, தன்னுடைய மகனுக்கு கூட நீதியை வழங்கின மணிநீதி சோழன் மாதிரி நம்ம வாழணும். என்னப்பா வழங்கினார்? இது நீதியா? இது அநியாயம். அவன் பையனுக்கு செஞ்சா பெரிய அக்கிரமம். இது அவர் தெரிஞ்சு செய்யல. தெரிஞ்சு செஞ்சாலும் இவன் எத்தனை எறும்பை ஒரு நாளைக்கு கொள்றான். பாம்பு வீட்டுக்குள்ள வந்தா பாம்பை விடுவோமா? எறும்பு வண்டியில் போகும்போது எத்தனை எறும்புகள், அதுக்கெல்லாம் உயிர் இல்லையா? தண்ணியை குடிக்கிறான், அதுல பாக்டீரியா இல்லையா? எத்தனையோ உயிர்களை மனுஷன் கொண்டுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு சொல்றான், நீதி வழங்கணும், நேர்மையாக இருக்கணும், சரியாக நடக்கணும், வளைஞ்சு கொடுக்கக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, சொந்தம் பார்க்கக்கூடாது, பந்தம் பார்க்கக்கூடாது, எல்லாத்துக்கும் சமநீதினு சொல்றான். அந்த சமநீதிக்கு ஒரு கதையை சொன்னா அந்த கதையும் அறிவுக்கு பொருந்துற மாதிரி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என் மகள் பாத்திமா திருடினாலும் அவளுடைய கையை நான் வெட்டிடுவேன். சட்டம்னா அது முஸ்லீமும் பார்க்க மாட்டேன், யூதர்னு பார்க்க மாட்டேன், கிறிஸ்தவன் பார்க்க மாட்டேன், நெருப்பு வணங்கியும் பார்க்க மாட்டேன். யாரா இருந்தாலும் என்னுடைய நீதிமன்றத்தில் எல்லாரும் சமன் சொன்னாங்களே, வளைஞ்சு கொடுத்தாங்களா? கொள்கைக்கு நெளிஞ்சாங்களா? அல்லாஹ்வுடைய சட்டத்தில் கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, காயத்துக்கு காயம், கொலைக்கு கொலைன்னு சொல்லி ஒரு அரசாங்கம் இருந்தால் நம்ம அதை கையில் எடுக்கக்கூடாது. ஒரு அரசாங்கம் இருந்தால் அது எல்லாத்துக்கும் நான் சரிசமமானு சொல்வேன்னு சொல்லி செஞ்சு காட்டினாங்களே. அந்த தூதர் வழியில் வந்த நாம ஃபோன் போட்டால் எடுத்துக்க மாட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்களாங்க. ஃபோன் அடுத்த வாட்டி ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க. ஐயோ நான் ஃபோன் போட்டு எடுக்கலை, அதனால் கல்யாணத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். என்னப்பா கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும்? என்ன கல்யாணத்துக்கு போய் ஆகணும்? கல்யாணத்துக்கு போய் ஆகணும்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கணும், குர்ஆன்ல சொல்லியிருக்கணும், இந்த கல்யாணத்தை நீ போகலாம். அது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து வழிகாட்டி இருக்கணும், இப்படி நடக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல, அல்லாஹ்வும் சொல்லல. சொல்லாத ஒரு விஷயத்துக்கு நாம வளைந்து நெளிந்து கொடுக்குறோன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தகப்பகதி கௌமன் ஃபஹுவ மின்கும். யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களை தவிர என்ன சார்ந்தவங்க கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நமக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நமக்குன்னு ஒரு தூதர் இருக்கிறாங்க, அந்த தூதரை ஃபாலோ பண்ணி பின்பற்றி வாங்க. நாளை மறுமையில் எல்லா நபிமார்களும் வந்து நிற்பாங்க, நானும் நிற்பேன். ஒவ்வொரு நபிமார்களும் வந்து சாட்சி கூறுவாங்க, நானும் சாட்சி கூறுவேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்பாங்க. ஈசா நபிகிட்ட கேட்பான்ல, ஈசாவே உனது தாயாரையும் உன்னையும் வணங்குமாறு நீதான் சொன்னியா அந்த மக்களுக்கு? நீதான் கட்டளையிட்டியா? இல்லையா அல்லாஹ், நான் சொல்லல. நீ சுபஹானக இறைவா, நீ தூய்மையானவன், நான் சொல்லல இறைவா. நீ என்ன நான் இருக்கும் போதெல்லாம் இறைவா உன்னை வணங்க தான் சொன்னேன். நீ என்னை கைப்பற்றிய பிறகு அவர்கள் எந்த வழியில போனாங்க என்பது எனக்கு தெரியாது இறைவா, நீனே அதை பற்றி அறிந்தவர். என்ன கைப்பற்றின பிறகு என்ன நடந்தது எனக்கு தெரியாது, நீ தான் அதை பற்றி அறிந்தவன். அதனால நீ அவங்களை தண்டிப்பதாக இருந்தா தண்டிச்சுக்க, அது உனது அடியார்கள். மன்னிப்பதாக இருந்தா மன்னிச்சுக்க, அவர்கள் அடியார்கள். இறைவா உன் அடியார்கள், நான் வாய் திறக்க மாட்டேன், என்ன விட்டு யாருலான்ருவாங்க. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனது தோழர் சகோதரர் ஈசா எப்படி சொன்னாரோ அதே தான் நானும் சொல்லுவேன். இறைவா இவங்க செஞ்ச அநியாயம் எனக்கு தெரியாது, இவங்க மார்க்கத்திற்கு முரணாக நடந்தது எனக்கு தெரியாது, தௌஹீது கொள்கை ஏகத்துவம்னு சொல்லி போட்டு வளைஞ்சு புதக்கடின்னு விழுந்தது எனக்கு தெரியாது. அதனால தௌஹீது நிலையில இருந்தா கூட இவர்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் பொறுப்பாளி இல்லைன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே நமக்கு எதிராக நிற்பாங்க. முதல்ல அதை விளங்கிக்காங்க. நமக்கு எதிராக யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நமக்கு நின்றக்கூடாது. அப்ப இதை நம்ம கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இதை கவனிக்கக்கூடிய நிலையை பார்க்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு நாள் போறாங்க. போகும்போது அங்கே வந்து ஒரு திரைச்சீலை இருக்குது. திரைச்சீலையில் உருவம் பதிச்சிருக்கிறது. உருவம் பதிச்சது வந்து இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நமக்கு அது கூடாது. நமக்கு கூடுமா? கிடையாது. திரைச்சீலை அணிஞ்ச இடத்துலையோ அல்லது வந்து நாய்கள் வளர்க்கக்கூடிய வீட்லேயோ மலக்குமார்கள் வரமாட்டாங்க. திரைச்சீலைனா உருவம் பதிஞ்ச. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அப்படியே திரும்பி வந்துருந்தாங்க. மக வீட்டுக்கு போயிட்டு உருவம் பதிஞ்சிருந்த அந்த நிலையை பார்த்துட்டு வந்துருந்தாங்க. உடனே என்னன்னு தெரிஞ்ச பிறகு இந்த மாதிரி இருந்தோடனே அதை மாற்றிக்கிட்டாங்கன்னு வைங்களேன். மகளுடைய கொள்கைக்கு மாறினாங்களா?
சத்தியத்தை அங்கே வந்து நிலைநாட்டணும்னு ஆசைப்பட்டாங்களா? மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு வந்த நாம நம்முடைய கொள்கையில கொஞ்சம் கூட தப்புன்னு தெரிஞ்சா உறுதியான இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாக்கியம் கிடைக்கும். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் பாருங்க, எப்படிலாம் நடந்திருக்கிறாங்க. அந்த தோழர்கள் சகாபாக்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த செய்திகளை நம்ம பார்க்கும்போது நாம நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கிறோம்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வஃபாத் ஆன உடனே அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுது. எப்படி? ரொம்ப நேசமா ரொம்ப பாசமா, நம்ம இன்னைக்கு பழகிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம மக்கள்லாம் என்ன செய்வாங்க? அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் நன்மையை ஏவும் நன்மையை தீவும். இவர்களெல்லாம் வந்து உற்ற தோழர்கள், அவர்கள் நன்மையை ஏவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள். இந்த அடிப்படையில் நம்ம ஒன்று சேர்ந்த ஆர்ப்பாட்டம் அது இதில் எல்லாம் செய்கிறோம். இதை விட பல மடங்கு நிலையில அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை ரசூலுல்லாவை அப்படி விரும்புவாங்க. நம்ம இப்போ ரசூலுல்லாஹ் நம்ம கூட வாழ்ந்தா கூட நம்மளும் அப்படி தான் விரும்புவோம். ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முன்னாடி நம்ம ஓரளவுக்கு விரும்புகிறோம். ஆனால் அவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்தாங்க. அப்போ அவங்க இறந்த உடனே உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் உருவாகும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ஒரு பெரிய சகாபி. அவ்வளவு ஒரு எந்த அளவுக்குன்னா உமர் வாயில் அல்லாஹ் பேசுகிறான் என்று பல நேரத்தில் ஒரு பெரிய அளவில் விஷயங்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அவங்க வழியாக வந்து அந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகல அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகல, யாரெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் வந்து வஃபாத் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்கள வந்து ரசூலுல்லாஹ் இப்போ வந்து எந்திரிச்சு வந்து ஆளை காலி பண்ண போகிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறிய என்கிற மாதிரி நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். வெளியில் சொல்லலை, மனசுக்குள்ளே அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் உமர் ரலியல்லாஹு பின்னாடி நிற்குது. அபூபக்கர் சித்திக்கு வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது வஃபாத் ஆகிட்டாங்க ரசூலுல்லாஹ், மக்கள் தான் வந்து தவறாக விளங்கி வச்சிருக்கிறாங்க, இதை நம்ம தெளிவுபடுத்தணும். எந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக்கு வந்து ஒரு அவங்களுடைய கேரக்டர்லாம் பார்த்தா கொஞ்சம் மென்மையான கேரக்டர் மாதிரி பார்க்குறது தெரியும். உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பகிரங்கமான வீரவாள் அப்படின்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு அப்படி அந்த மாதிரியான ஒரு பேர். எதுக்கும் துணிச்சல், எதுக்கும் தைரியம், எதுக்கும் அலைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, எந்த நேரத்திலும் தெளிவு துணிச்சல். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு இப்படி இருக்கிறாங்க. எதுலேயும் மென்மை, எதுலேயும் வந்து ஒரு மாதிரியான ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்பா ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க. எப்படி சொல்கிறாங்க? நபியே, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது மனங்கமிழுகிறீர்கள், இறந்த பிறகும் நீங்கள் மனங்கமிழுகிறீங்க. நம்ம உடம்புலாம் கொஞ்சம் நாரிடும், 2 நாள் 3 நாள் ஆனால் ரசூலுல்லாஹ் நபிமார்களுடைய உடம்பு வந்து நாராது. அப்போ ரசூலுல்லாஹ் இவங்க என்ன செய்கிறாங்க? அபூபக்கர் சித்திக் வந்து சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கும்போது மனங்கமிழுறீங்க, இறந்த பிறகு நறுமணம் வீசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா தெளிவுபடுத்துறாங்க. இன்னக்க மையத்துன் இன்னக்கும் மையத்துன். நபியே எந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. போர்க்களத்தில் உஹது போர்க்களத்தில் நடந்த சம்பவத்தை எடுத்து மக்களுக்கு அந்த குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து அந்த நேரத்தில் தெளிவுபடுத்துறாங்க. நபியே, அல்லாஹ் அப்பும் பேசினா அதை பற்றி சொல்றாங்க, நபியே நீரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், அல்லாஹ் தான் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் நித்திய ஜீவன், அல்லாஹ்வுக்கு தான் மரணம் கிடையாது இப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்துற மாதிரி அருமையான அற்புதமான தேவைக்கு தகுந்தால தக்க சமயத்தில் தக்க இடத்துல தேவையான வசனத்தை எடுத்து அந்த இடத்துல போடுறாங்க. வேற ஒன்றும் சொல்லல, யாராச்சும் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கனா கொண்டு அப்படி சொல்லலை, தெளிவாக ஒரு வசனத்தை தூக்கி போட்டாங்க. அவ்வளவு சகாபாக்களையும் அது கட்டுப்படுத்திச்சு. எப்படி கட்டுப்படுத்திச்சு? அவங்க விளங்காம தான் அதை செஞ்சாங்க. எப்படி கட்டுப்படுத்திச்சுன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அது வரைக்கும் வாளை தூக்கிட்டு நின்னவங்க, யாராவது வந்து ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் என்னுடைய வாளுக்கு கீழே ஆக்கிடுவேன் என்று உமர் ரலியல்லாஹு வந்து அப்படி கரிசித்துக்கிட்டு இருந்த அந்த உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கர் வந்து இந்த வசனத்தை சொன்ன உடனே, இந்த வசனம் வந்து குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு எங்களுக்கு எப்படிதான் மறந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, என்னுடைய உடம்பை என்னால் சுமக்க முடியல, அப்படியே உட்கார்ந்துட்டாங்க.
வாளை தூக்கி 4 பேரை வீழ்த்துற அளவுக்கு இருந்த வீரம் தன்னுடைய உடம்பை சுமக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திச்ச இந்த நிலை எப்படி? யாரையும் பார்க்காமல் எவரையும் பார்க்காமல் அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு வளைந்து கொடுக்காமல் அபூபக்கர் சித்திக்கு வந்து துணிச்சலான முறையில் குர்ஆன் வசனத்தை எடுத்து விளக்கினார்கள். அவங்க நிலை எப்படி? நாம ஒரு சொந்தக்காரங்களே இல்லை நம்மளே விலகிட்டோம், நம்ம தான் விலகிட்டோம், நம்ம வரைக்கும் விலகிட்டோம்ப்பா, பரவாயில்லப்பா, நம்ம வரைக்கும் பரவாயில்ல, அவன் போயிட்டு போறான் சொல்லணுமா இல்லையா? வசனத்தை சொல்லணுமா இல்லையா? மக்கள்கிட்ட எப்படி இருக்குது? அது வந்துங்க ஹயாத்து மௌத்து, இது ஒரு பலகீனம். மனுஷனை பலகீனப்படுத்துறதுல எது ஒண்ணு? ஒரு ஹயாத்து மௌத்துக்கு பள்ளிவாசல் வேண்டாமா? ஒரு ஹயாத்து மௌத்துக்கு 4 பேர் வேண்டாமா? ஒரு ஹயாத்து மௌத்துக்கு ஏதாவது உதவிக்கு வர வேண்டாமா? 4 பேரை வந்து எழுத்து நின்னா அவங்க அப்புறம் எப்படி வந்து நம்ம ஒரு வாழ்க்கைக்கு மரணத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி வருவாங்க, எப்படி உதவி செய்வாங்க? அதனால நீங்க சொல்ற கொள்கை சரியா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற கோட்பாடு சரியா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற வழிமுறை சரியா இருந்தாலும் சரி, ஊரெல்லாம் ஊரை பிரச்சனை ஊர் ரெண்டாச்சுன்னா அப்புறம் என்ன செய்யறது என்கிற மாதிரியான ஒரு நிலை என்பது நம்ம மக்கள் மத்தியில இருக்கிறது. அல்லாஹ்வும் சில விஷயத்தை சொல்றான். வாத்தசிமு, நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள், பி கபிலில்லாஹி ஜமியம் வலாத்த ஃபர்ரகு, அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமையா இருங்க, ஊர் ஒற்றுமையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும், பண்பாடோடு இருக்கணும், தேவைதான். ஒற்றுமையா இருப்பா. எப்படி சொல்றான்? வாத்தசிமு பி கபிலில்லாஹி ஜமியம் வலாத்த ஃபர்ரகு, எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்துக்காங்க. வதுகுரு நியாமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியாமத்தை, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைச்சு பாருங்க. இன்குந்தும் அகதாத, நீங்கள் பகைவர்களாக இருந்த நிலையில அல்லாஹ் வந்து எப்படின்னா அப்படியே ஒன்று சேர்க்கிறான், ஒற்றுமையை சேர்க்கிறான். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அப்படி வெட்டிட்டு சாவுவாங்க ஒரு நேரத்தில், அப்படி இருந்தவங்க. அப்படிப்பட்டவர் அல்லாஹ் சொல்றான், குந்தும் அலா சஃபா குஃப்ரத்தின் மினன்னார், நரகத்தின் விளிம்பில நீங்கள் இருந்தீர்கள், வ அன்கலதுஹு மின்கா, அதிலிருந்து உங்களை வெளியேற்றணும், வ அல்லவ பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தணும், வ அஸ்பதுஹும் பி நிஅமதிஹி இக்வானா, அவனுடைய அருளால் நீங்கள் இகுவானாக, சகோதரர்களாக, தோழர்களாக, நண்பர்களாக, உற்ற இன்பம் நிறைந்த ஒரு நண்பர்களாக நீங்க ஆகிவிட்டீங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க முன்னகிட்ட எப்படி இருந்தீங்க? குந்தும் அலா சஃபா குஃப்ரத்தின் மினன்னார், நரகத்தினுடைய விளிம்புல இருந்தீங்க. நம்மள இல்லையா? வரதட்சணை வாங்கினவங்க நம்ம இல்லையா? வட்டிக்கு விட்டவங்க நம்ம இல்லையா? தண்ணி அடிச்சவங்க நம்மள இல்லையா? சிகரெட்டு பான்பராக்குன்னு இருந்தவங்க நம்ம இல்லையா? சினிமா கூத்து குமாரன் இருந்தவங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கை, இந்த தௌஹீது கொள்கை, இந்த சத்திய கொள்கை கிடைச்சது 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச உடனே இப்போ பலகீனம் ஆகிடுச்சா? இப்போ பலம் போயிடுச்சா? பலகீனம் முடிஞ்சு போச்சா? அதை கூட அல்லாஹ் சொல்றான், காலங்கள் நீண்டு விட்டதால் அவர்களுடைய உள்ளங்கள் சுருங்கி விட்டது. காலம் நீல 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 உள்ளம் சுருங்கிக்கிட்டே வந்துடுச்சு. ஆரம்பத்தில் உறுதியா நான் இப்ப எப்படிப்பட்டவன் தெரியுமா? எங்க வாப்பாவும் சரி உம்மாவும் சரி யாரா இருந்தாலும் பேசக்கூடாதுமா. என்னடா இப்படி உறுதியா நிற்கிறான், இந்த மாதிரி இவ்வளவு தெளிவா எங்கிருந்து தான் வந்துச்சு இவ்வளவு தெளிவு? எப்படிடா இப்படி வந்துச்சுன்னா, கல்யாண நேரத்தில் ஒரு தெளிவுனா அப்படி புஸ்க்குன்னு போயிடும். நான் என்ன செய்யறது? எங்க உம்மா சொல்லிட்டாங்க, உம்மா சொன்னா எல்லாத்தையும் கேட்டுருவியா? எல்லா விஷயத்திலையும் வளைஞ்சு விடு. எங்க வாப்பா சொல்லிட்டாங்க, எங்க அத்தா சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ன செய்யறது? ஆனால் உம்மாவும் வாப்பாவும் அத்தாவும் வந்து அவர்கள் வந்து உதவி செய்ய போறாங்களா? கொள்கைங்கிற நல்ல விளங்கிக்காங்க. ஒரு செய்தியை நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமா பதிய செய்யணும். அதாவது குர்ஆன்ல இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் எல்லா நேரத்திலையும் நமக்கு பொருந்தாது. இப்போ ஹஜ்ஜுடைய வசனம் இருக்குது, ஹஜ்ஜுடைய வசனத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது எப்போ தெரியுமா? இப்போ படிக்க தான் முடியும். இப்போ ஹஜ்ஜில் போனால் நீங்கள் இப்படி நடந்துங்க, இஹ்ராம் கட்டினா இப்படி நடந்துக்கங்க, மக்காமே இப்ராஹிம்ல நடந்து அங்கே 2 ரக்காத் தொழுங்கங்கிறதெல்லாம் இப்போ வெறுமனே படிக்க தான் செய்ய முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகும்போது அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய நேரம் அந்த நேரம்.
அதே மாதிரி தான் குர்ஆனுடைய வசனம், ஹதீஸ், செய்தி எல்லாமே எல்லா நேரத்திலையும் ஒரு மனுஷனுக்கு படிக்க தான் செய்ய முடியும். வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய நேரங்கிறது ஒருத்தனுக்கு சுப தொழுகையை பற்றிய நேரம்னா அந்த காலையில் மட்டும் தான் சுப தொழுகை, அந்த வசனம் மெயின் அதுதான் வந்து நிற்கணும். லுகர் தொழில் அதில் வந்து நிற்கணும். திருமணம்னா திருமண வசனங்கள்லாம் நம்முடைய ஞாபகத்தில் வந்து நிற்கணும். அதே மாதிரி ஒரு விசேஷ நேரத்தில் அந்த செய்தியை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க அது வந்து நிற்கணும். மனுஷனுக்கு எது வராது தெரியுமா? வசனத்தெல்லாம் படிப்பான், படிச்சு விட்டு எந்த செய்தி வராது தெரியுமா? எந்த நேரத்தில், எந்த சமயத்தில், எந்த நேரத்தில் அந்த வசனம் வரணுமோ, அல்லாஹ்வுடைய கட்டளை தெளிவாக தெரியணுமோ அந்த நேரத்தில் பார்த்து குழி தோண்டி புதைச்சிருவான். மற்ற நேரத்தில் மற்றதை பற்றி பேசுவான். திருமணம் முடிக்கிறவன் எதை பற்றி பேசுவான்? ஹஜ்ஜை பற்றி பேசுவான், தொழுகையை பற்றி பேசுவான். தொழுகையில் வீக்காக இருக்கிறவன் ஹஜ்ஜை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி பள்ளிவாசல் மற்ற விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவன் அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான். அது தேவையில்லை, அது தௌஹீதே கிடையாது. தௌஹீதுனா அந்த நேரத்தில், அந்த சமயத்தில், அந்த இந்த நேரத்தில் இது பொருந்துமா அதை ஆய்வு பண்ணுப்பா. இல்லை பெரிய வாழ போகிறது எத்தனை வருஷம் வாழ போகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வருடங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம். 70 வருஷத்துக்கு பிறகு சரி, 70 வருஷத்துக்கு முன்னகட்டி வாழ்ந்தாங்களே, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி காந்தியடிகள் காலத்தில் உள்ளவங்களாம் இப்போ இருக்காங்களா? யாராச்சும் இப்போ இருக்கிறாங்க நாட்டில்? ஒருத்தரும் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிறோமே, ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு நம்ம இந்த இடத்துல சேர் போட்டு உட்காந்துருப்போமா? உட்கார மாட்டோம். யார் இருப்பா? நம்முடைய பேரன், நம்முடைய பேத்தி, இவங்க தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், பிடிச்சி இழுத்துருவேன் நரம்ப, ஒரு நரம்ப துண்டிச்சா நாடி நரம்பெல்லாம் அகண்டு போயிடும். நினைச்சுக்க, ஒரு வைத்த வழி தான். அல்லாஹ் பிடிக்கிறதுக்கு பெரிய அங்கேருந்து வானத்திலேருந்து நம்ம படையை இறக்க மாட்டோம், பெரிய அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். நான் நினச்சா ஒரே ஒரு நரம்பு, லட்சம் நரம்பு ஓடிக்கிட்டு இருக்குல்ல நம்ம உடம்புல, எவ்வளோ எத்தனையோ லட்சம் நரம்புகள் ஓடிட்டு இருக்கு. ஒரு பார்ட்டை எடுத்து விட்டேன்னு அதில் கை போயிடும், கால் போயிடும், வாய் போயிடும், வாய் குழம்பிடும். அதுக்கப்புறம் சொந்த பந்தம் பார்க்காது. அது எல்லாத்துக்கும் தனித்தனி நரம்பு. அப்புறம் பெட்லேயே படுக்கையில் கிடக்கக்கூடிய அதிலேயே மலஜலம் கழிக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்துடும். கவனிச்சுக்க, என்னுடைய வார்த்தையை நீ ஃபாலோ பண்ணு என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த கொள்கையின் ஒன்று தெரிஞ்சிடுச்சு, தப்புன்னு ஒன்று தெரியுது. தப்பை எவனா செய்வானா? தப்புன்னு தெரிஞ்ச பிறகு, தெரியாமல் செஞ்சால் அது வேற விஷயம். தப்புன்னு தெரிஞ்ச பிறகு அதில் வந்து நம்ம இன்றைக்குமே பலகீனப்படக்கூடாது. இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மனுஷங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வும் மனுஷன்தான். இறை செய்தி நமக்கு எப்படி குர்ஆன் வழியாக வந்திருக்குதோ அவங்களுக்கு வஹி வழியாக வந்திருக்கு. வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்களும் இன்னமா அனபசுரும், நானும் உங்களை மாதிரியான ஒரு மனிதர் தான். எனக்கு வகி செய்தி அறிவிக்கப்படுகிறது, உங்களுக்கு வகி செய்தி கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேரத்தில் ஏகத்துவ கொள்கை பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, செய்தியை சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது குறைசிகள் தான் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாக இருந்தவங்க. யாரு? குறைசிகள் தான். அந்த குறைசிகள், மக்கத்து குறைசிகள் ஒரு நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நாம் வந்து இனிமேல் வந்து முகம்மதுடைய கை ஓங்கி விட்டது, அவர் நல்ல வலுவான நிலையில் இருக்கிறாரு, இப்போ எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இருக்குது, இனிமேல் அவரை வந்து நம்ம ஏற்று ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாவை ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கணும். என்ன ஒப்பந்தம்னா, நீங்கள் அல்லாஹ்வை வணங்கணும்னு சொல்கிறீங்க, ஓகே கரெக்டாக தான் சொல்கிறீங்க. இறைவன் ஒரு சக்தி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஓகே கரெக்டாக தான் சொல்கிறீங்க. மறுமை வாழ்க்கை இருக்கணும், அதுக்காக பயந்து நம்ம வாழணும்னு சொல்கிறீங்க, கரெக்டாக தான் சொல்கிறீங்க. நீங்கள் இறை தூதர்னு சொல்கிறீங்க, நீங்கள் போய் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. ரசூலுல்லாஹ் அல்லாமீன் அப்படி நம்பிக்கையாளருங்கிற அளவுக்குலாம் பேர் வாங்கினவங்க. இப்படி ரொம்ப நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா, ஒன்றே ஒன்றில் மட்டும் லைட்டாக நீங்கள் வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா, ஒன்றே ஒன்றில் மட்டும் நீங்கள் கான்ஃபரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால், நாமும் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க, குறைசி மக்கள், அவ்வளோ மக்களும் இன்னைக்கு எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுவாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் பார்க்குறேங்க, என்னடா இது உங்ககிட்ட கிடந்து இவ்வளோக்குள்ளே கத்துறோம், பேசுகிறோம், வைக்கிறோம். எந்த அளவுக்கு சாதாரணமாக ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணல, நல்லா விளங்கிடணும். இன்னைக்கு நம்ம பிரச்சாரம் பண்ண இந்த மாதிரி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் தாயிபு நகர் போகும்போது, தாயிபு நகரில் ரத்த அடித்து விரட்டினாங்க. 10 கிலோமீட்டர் ஓடி வந்தாங்க. காபத்துல்லாஹ்வை வலம் வரும்போது, அவங்க வலம் வர்றதுக்காண்டி வெளியூர்காரங்களும் வருவாங்க. காபத்துல்லாஹ் ரசூலுல்லாஹ் கட்டினதில்லை, ஆதியிலேருந்தே இருக்குது. அந்த இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. பைத்தியக்காரன் லூசுன்னு ரசூலுல்லாஹ்வை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ கூட ரசூலுல்லாஹ் அந்த
ஜமாத் அந்த நேரத்தில் எந்த ஜமாத் இருந்துச்சு? இந்த காபத்துல்லா வணங்கிட்டு இருந்தவங்க அப்போ சிலையை உள்ள வச்சு தான் வணங்கிட்டாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிலை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிலை, இவர்கள்லாம் வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த அளவுக்கு வணங்கிக்கிட்டு இருந்தவங்களை அவர்களை எல்லாம் வந்து ஒருமைப்படுத்தும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியக்காரன்னு சொன்னாங்கல்ல, அது கொஞ்ச நாள் மாறும். அந்த திலுக்கல் ஆயாமும் தாவிலுகா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல விடுவோன்னு சொல்கிறானே, அப்படி கொஞ்ச நாள் ஆன பிறகு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை அப்படியே மாறி நிறைய பேர் இஸ்லாத்தை நோக்கி வரும்போது அந்த நேரத்தில் அந்த குறைசிகள் சொல்கிறாங்க, நாங்களும் இஸ்லாத்துக்கு வந்துருதோம், ஆனால் ஒன்று செய்யுங்க. என்ன செய்யுங்கன்னா, எங்களுக்கு ஒரு தனி பள்ளிவாசல் கட்டுங்க, அவங்களுக்கு ஒரு தனி பள்ளிவாசல் கட்டுங்க. நாங்கள் அங்கே தொழுதுக்கிறோம், அவங்க அங்கே தொழுதுட்டோம். ஆனால் வந்து நீங்கள் ரெண்டுலேயும் வந்து தொழுது வச்சுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் அவங்க பள்ளிவாசலுக்கு போக மாட்டோம், அவங்க எங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கற்பிக்கிறாங்க. தலித்து இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி குறைசிக்குளும் அடிமைகள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதை காது கொடுத்து கொஞ்சம் கேட்குறாங்க, என்னவோ சொல்கிறாங்க, சரி கேட்போம் அப்படின்னு. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம்ங்கிற அந்த ஒரு சகாபி, கண் தெரியாத சகாபி, அஸ்ஸலாமு அலைக்கும் யாரா சொல்ல அந்த வழியாக போகிறாங்க, மற்றவங்களும் தூரத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த வழியாக போகும்போது ரசூலுல்லாஹ் வந்து சலாத்துக்கு பதில் சலாம் சொல்லலை. சலாம் சொன்னால் பதில் சொல்ல, நம்ம கூட என்ன சொல்லுவோம், யாராவது சலாம் சொல்லி பதில் சொல்லலாம், இவனா ஒரு என்னடா இவன் தௌஹீத் பேசுகிறான், என்னடா இவனா ஏகத்துவவாதி, ஒரு சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டான் இவன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சலாத்துக்கு பதில் சலாம் சொல்லணும், அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், கட்டாயம். அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா சலாத்துக்கு பதில் சலாம் சொல்லலை, கடுகெடுத்தார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற அபஸவத வல்லா அன்ஜாவுல் ஆமா வமா யுத்ரீகல அல்லஹு யஸக்கா அவ் யதக்கரு தன்காவு பித்க்ரா. ஒரு குருடர் வந்ததற்காக இவர் கடுகெடுத்து விட்டார், அலட்சியம் செய்து விட்டார். யார் அவரை நோக்கி வருகிறாரோ அவரை வந்து இவர் அலட்சியம் செய்கிறார், யார் இவருடைய கொள்கைகளை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாரோ அவரை நோக்கி இவர் போகிறாரான்னு சொல்லி அபஸவத வல்லாங்கிற வசனம் இருக்கா இல்லையா? குர்ஆன்ல படிக்கிறோமா இல்லையா? இந்த வசனம் என்னது? ரசூலுல்லாவை அல்லாஹ் கண்டிச்ச வசனம். எதுக்கு கண்டிச்சான்? ஒரு செல்வந்த, ஒரு பணக்காரன், ஒரு கோடீஸ்வரனா அல்லது அவன் பெரிய உயர்ந்த குலன்னா அவர்களை நோக்கி நீர் சாயக்கூடாது. அடிமையா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பிச்சாண்டியா இருந்தாலும் சரி, இவர்கள் தானே போகணும். ஏன்னா கொள்கை தான் முக்கியம், ஆள் முக்கியம் கிடையாது, செல்வம் முக்கியம் கிடையாது, கோத்திரம் முக்கியம் கிடையாது, சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, கொள்கை தான் முக்கியம் சொன்னானே அல்லாஹ். அந்த கொள்கை நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு வருமோ அதுதான் சத்திய கொள்கை. சத்தியம் கொள்கையில சமரசமே கூடாது. அப்படிப்பட்ட அந்த சத்திய கொள்கையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்